மனிதாபிமானத்தோடு விஜயகாந்த் ஒரு நல்ல கலைஞர். கலைஞர் அவர்கள் மீது மாறாத பற்று வைத்திருந்தவர். தளபதி அவர்கள் கூட அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் வைத்த கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி தந்தார். உதாரணத்திற்கு அரசினுடைய முழு மரியாதையை தந்தார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் அவர் மீது கொண்டிருக்கின்ற பற்று, ஒரு சில சூழ்நிலைகளில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. அனுமதிக்கப்பட்ட இடங்கள் என்று சென்னையில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் எதற்கும் எந்த விதமான ஊனமும் குந்தமும் வந்துவிடாமல் அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் தான் நேற்றைக்கு அந்த பேரணி நடந்திருக்கின்றது. நல்லா போச்சு, எல்லாம் திருப்பி அதை நேற்றே சொன்னேன் தம்பி. அங்கே இது இந்த கட்சி பயப்படுகின்ற கட்சியா இது? பயம் என்பதை அறியாத ஒரு இயக்கம் ஒன்றிய மண்ணிலே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும். உறுதிமிக்க தலைவர், எஃகு போன்ற மன உறுதி கொண்ட தலைவர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ஆட்சி இதற்கெல்லாமா பயப்படும்? மனிதாபிமானத்தோடு விஜயகாந்த் ஒரு நல்ல கலைஞர். கலைஞர் அவர்கள் மீது மாறாத பற்று வைத்திருந்தவர். தளபதி அவர்கள் கூட அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் வைத்த கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி தந்தார். உதாரணத்திற்கு அரசினுடைய முழு மரியாதையை தந்தார். அவர் மீது கொண்டிருக்கின்ற பற்று, ஒரு சில சூழ்நிலைகளில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. அனுமதிக்கப்பட்ட இடங்கள் என்று சென்னையில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் எதற்கும் எந்த விதமான ஊனமும் குந்தமும் வந்துவிடாமல் அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் தான் நேற்றைக்கு அந்த பேரணி நடந்திருக்கின்றது. முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கு ஏற்ப அவர்கள் சார்பில் அவருடைய குரு பூஜையிலேயே அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறோம். எங்களுக்கு மனமாச்சரியங்கள் இல்லை. மாண்புமிகு எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்தளவில் அதிர்ந்து கூட பேசக்கூடாதவர், யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளாதவர், இன்னார் இனியவர் என்பதல்ல. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், பாரதிய ஜனதாவிலே இருக்கின்ற மூத்த தலைவர் என்று சொல்லிக்கொண்ட எச் ராஜாவை போல் எங்கள் இயக்கத்தையும் எங்கள் தலைவரையும் விமர்சித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவருடைய 60ஆம் ஆண்டு சசித்த பூஜைக்கு கூட எங்கள் முதல்வர் நேரடியாக சென்று வாழ்த்தினை தெரிவித்தார். அதுபோல் மன்னிப்போம் மறப்போம் என்ற கொள்கையுடையவர். அரசியலை கூட்டணிகள் லாப நஷ்ட கணக்குகளை பார்ப்பவர் அல்ல, மனிதாபிமானத்திற்கு சொந்தக்காரர். ஆகவே நேற்றைய நிகழ்வு முழு மனதோடு விஜயகாந்த் அவருடைய மறைவை, அவருடைய நினைவு நாளை திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுவதால் தான் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் புகழஞ்சலி செலுத்தினோம். நான் கூட அவருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற வகையில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றேன். இதை கடந்து செல்வோம், அரசியலாக்க வேண்டாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.